ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நம்ம மேக் பண்ண போகிறோம்? இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பப்பாயா சோப் தான் இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு சோப் மேக்கிங் வீடியோ நான் போட்டுட்டு தான் இருக்கேன். சார்கோல் சோப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு, இந்த மாதிரி எல்லா சோப்பும் மேக் பண்ணி உங்களுக்கு நான் காட்டிகிட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பப்பாய் சோப் தான் மேக் பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸியான மெத்தடில். சரிங்களா? இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. சரிங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த சோப்புக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். சரிங்களா? கோகோனட் ஆயில் 700 கிராம், ரைஸ் பிராண்ட் ஆயில் 250 கிராம். ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுக்கிற இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது ஆயில் எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி நீங்கள் வேறு நல்லெண்ணெய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் சாப் வேல்யூ மாறும் உங்களுக்கு. சரிங்களா? ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு சாப் வேல்யூ இருக்குது. நம்ம ஆயிலை மாற்றும் போது உங்களுக்கு சாப் வேல்யூவும் மாறும், காஸ்டிக் சோடாவோட அளவும் உங்களுக்கு மாறும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 kg நம்ம செய்ய போகிறதுனால காஸ்டிக் சோடாவோட அளவு 161 கிராம், 0.1 கிராம். சரிங்களா? அதுக்கப்புறம் 1 பங்கு காஸ்டிக் சோடானா 2 பங்கு நம்ம வாட்டர் எடுக்கிறோம். இதே நம்ம நார்மல் கோல்டு ப்ராசஸ் சோப்னா இப்படி 24 ஹவர்ஸ்னால் 1 பங்குக்கு 1 பங்கு தான் நம்ம வாட்டர் எடுப்போம். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கான ஃப்ராக்ரன்ஸும் உங்களுக்கு தேவைப்படுற ஃப்ராக்ரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் எடுக்கிற இடத்துல நான் பப்பாளியை முன்னத்த நாளே நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து நான் இந்த மாதிரி ஐஸ் க்யூபாக நான் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ அந்த ஐஸ் க்யூபை நம்ம வாட்டரோட அளவு என்ன 322 கிராம் நம்ம ஐஸ் க்யூபாக நம்ம பப்பாயா ஐஸ் க்யூபாக நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நான் செஞ்சு காட்டுற மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சேலாக கூட நீங்கள் பண்ணலாம். பப்பாய் சோப் மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன், ஃப்ரீ வீடியோஸ். அதை பார்த்து நிறைய பேர் செஞ்சு பயனடைஞ்சிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இருந்து ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா க்ளவுஸு, மாஸ்க் இதெல்லாமே நீங்கள் போட்டுக்கணும். அந்த நெடி ஏறும், கையில் பட்டால் அரிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம என்றைக்குமே சோப்பு செய்யும்போது கொஞ்சம் சேஃப்டியாக செய்கிறது நல்லது. மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா காஸ்டிக் சோடாவும் அந்த ஐஸ் க்யூபும் நல்லாவே கலங்கணும். சரிங்களா? நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் சொன்னோன்னா மெஷர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பப்பாளி ஆகட்டும், எது நம்ம அரைச்சாலுமே ஒரு வாட்டி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்பில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு தேங்காய் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஒரு 700 கிராம். இதுவே நீங்கள் 100 கிராமுக்கு செய்கிறீங்க அப்படின்னா 70 கிராம் எடுக்கணும். சரிங்களா? தேங்காய் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காயாக இருக்கணும். அதுக்கப்புறம் கேஸ்டர்ட் ஆயில், விளக்கெண்ணெய் ஒரு 50 கிராம் நான் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி ரைஸ் பிராண்ட் ஆயிலில் தான் நான் செய்கிறேன். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுக்கிற இடத்துல நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆயில்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆயில் மாறும்போது சாப் வேல்யூ மாறும், காஸ்டிக் சோடாவோட அளவுகளும் மாறும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் சோப் மேக் பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு புரியலனா கூட நம்ம கிளாஸுமே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். கிளாஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, எல்லா ரா மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சோப்பு செய்கிறதுக்கான ரா மெட்டீரியல், அதுக்கப்புறம் க்ரீமு, அந்த மாதிரி எல்லா ரா மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது. சோப்பு மோல்டு இருக்குது. உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம ஆயில் மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இதுக்கு ஊற்றுறதுக்கு ஃப்ராக்ரன்ஸாக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா ஃப்ராக்ரன்ஸே தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் இதே தான் எடுக்கணுமானா இல்லை, உங்களுக்கு என்ன மனம் பிடிக்குதோ அந்த மனத்தை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். மிக்சடு ஃப்ரூட்டு அந்த மாதிரி நீங்கள் மனம் எடுத்துக்கலாம். பைனாப்பிள் மனம், அந்த மாதிரி எந்த மனம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 20 ml இருந்து 25 ml வரைக்கும் நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம 3 ஆயிலுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு பிளெண்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பப்பாயா ஜூஸில் வந்து நம்ம காஸ்டிக் சோடா போட்டு நல்லா கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, கலக்குனதுக்கப்புறமும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அதில் திப்பி திப்பியாக நம்மளுக்கு வந்து அதில் சக்கை இருந்தாலும் நம்ம அதை வந்து வடிகட்டி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ஜூஸ் மட்டும் தான் எடுத்து செய்யணுமா, பவுடர் போட்டு செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம். நீங்கள் ஜூஸும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சோப்பு செய்கிறோன்னா அது எந்தெந்த வகையிலலாம் நம்மளுக்கு பெனிஃபிட் நம்ம கொடுக்கணுமோ அந்தந்த வகையிலலாம் நம்ம பெனிஃபிட் கொண்டு வரலாம். சரிங்களா? இப்போ வந்து பவுடராக நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆயிலில் வந்து பவுடரை இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமும் நம்மளுக்கு எவ்வளோ இதில் வந்து வேஸ்டேஜ் சக்கை வருது பாருங்கள். அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறது நல்லது. நம்ம உள்ளுக்குள்ளே வந்து காஸ்டிக் சோடா கலந்த அந்த பப்பாயா ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கிட்டே இருக்கணும். பிளெண்டர் போட வேண்டாம், விஸ்கில் நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 5 மினிட் மட்டும் பிளெண்டர் போட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரேஸ் வந்துடக்கூடாது. லைட்டாக ட்ரேஸ் வர மாதிரி இருக்கும்போது நீங்கள் மோல்டில் ஊற்றிடுங்க. ரொம்ப ட்ரேஸ் வந்துருச்சுன்னா ரொம்ப கட்டியாட்டம் ஆயிரும், உங்களால் மோல்டில் ஊற்ற முடியாது. சரிங்களா? நான் பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் தான் நான் போட்டிருப்பேன். எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த கலரோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. சரிங்களா? பப்பாயாவில் வரக்கூடிய ரியல் கலர் தான், எந்த விதமான கலரோ நம்ம வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் ஒவ்வொரு சோப்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இதுலேயும் நிறைய பேர் புரியலன்னு சொல்கிறீங்க. புரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம தனியாக கிளாஸும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? என்ன டீட்டெயில் வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது ரா மெட்டீரியல் வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள். மோல்டில் ஊற்றுறதை நான் வந்து உங்களுக்கு எடுக்க முடியல பாருங்கள். ஊற்றுனதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து உங்களுக்கு நான் சோப் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். நம்மளுடைய பப்பாய் சோப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 15 நாள் கழித்து நீங்கள் pH லெவல் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 8லேருந்து 10க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் தெரிஞ்சவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். சரிங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ்.